ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராணி தான் விளாட போகிறோம். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பா எந்திரிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து மல்டி பிளேயர் ஆட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட ஆடுவான். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ உள்ளே போயிடலாம். வெளியே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது என்ன இதாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, நமக்கு எதுக்கு அது, நம்ம போயிடலாம் கைஸ். ஒன்றுமே இல்லை, வெளியே ஏற்றுறானுங்க. சரி வாங்க நம்ம வந்து கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். கன்னை வந்து இது பண்ணி அப்போ தான் கிராணி வந்து போட்டு தர முடியும். ஏன்னா அது வந்து நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இது நமக்கு தேவையில்லாத பொருள். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம பட்டுன்னு கன்னை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுற டேய். இங்கே ஒன்று இருக்குது போடு. நமக்கு வந்து லக்கு இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம கன்னை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகே, இதை எடுத்துட்டான். சரி வாங்க நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த புல்லட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கிராணியை போட்டு தள்ளிடலாம். ஆனால் அதுவே நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் கைஸ். எங்கே இருக்குது கிராணி? வா 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 வா. என்னடா அழுத்தம் டேய், என்னடா அழுத்த முடியல கைஸ் என்னால். டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கேமில் வந்து 2 பேர் செத்தா தான் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். அவனே நான் வந்து சாவ சொல்லிட்டேன். 2 பேர் செத்துட்டு டே 2 ஆரம்பித்தாச்சு கைஸ். என்னால் வந்து சுடவே முடியல. சரி வாங்க நம்ம வந்து போகலாம். என்ன ஆச்சுன்னு தெரில. வாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு கன் எடுத்து இதை போட்டு தரலாம். டேய் வா, ஃபஸ்ட்டு வெளியே வா. டேய் போடு. அவ்வளோதான். இப்போ தான் கைஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிடலாம். கீழே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே உடச்சிடலாம். எதாவது நமக்கு யூஸ்ஃபுல் திங்ஸ் எதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம். போடு. எதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்கா? போடு. ஸ்பெஷல் கீ இருக்குது. ஸ்பைடர் கிட்ட எதாவது இருக்குன்னு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே வச்சிடலாம் கைஸ். வச்சாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து மீட்டு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம். கிராணி வந்துட போகுது கைஸ். அது வேறு பயமாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுறடி. ஓகே, அது ஒன்றும் ரீஸ்பான் ஆகலை, பார்த்துக்கலாம். சரி நம்ம வந்து கீழே போயிட்டு எதாவது பொருள் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். பெரிய ஆள் தானே நீ, ஒத்துக்கிறேன். அவனே வந்து பாதி கேம் முடிச்சிடுவான். நம்ம வந்து சும்மா சுற்றினா போதும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க. ஓடுறேன். எங்கடா ஓடுற? இவன் எங்கே கைஸ் இங்கே சுற்றிட்டு இருக்கான்? சரி ஃபஸ்ட்டு நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். மேலே வந்து உடைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஓடுறா. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இது எடுத்து இங்கே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து கட்டர் தேவை. கட்டர் வந்து இங்கே எது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே போடு. இங்கே ஒரு கட்டர் இருக்குது, இது எடுத்துக்கலாம். டேய் என்னடா முடிச்சு. டேய் துவரடா. டேய் என்னடா இது, இன்னைக்கு கண்ட்ரோல்ஸ் வேறு வரவே மாட்டேங்குது கைஸ். கிளிக் பண்ணுறேன், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டு இது உள்ளே போய் ஏதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வேறு சேஃபாக போகணும், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். போட பொறுமையாக போட. அவ்வளோதான் கைஸ், போயாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை கட் பண்ணிட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக பொருளாச்சே. அது தேவையில்லாத பொருள் இது. சரி வாங்க, எதுக்கு சும்மா எடுத்துகிட்டு போவோம். பண்ணுறா. டேய் கிராணி வேறு வந்துடும். அது வேறு ஸ்பானாக இருக்கும் கைஸ். இப்போது அது வேறு சின்ன லைட்டாக பயமாக இருக்குது. சரி வாங்க நம்ம பார்த்துக்கலாம். போடு. இது நமக்கு தேவையில்லாத பொருள் தான். சிவாங்க கைஸ், நம்ம வந்து வெளியே போகலாம். டேய் நினச்சேன்டா. டேய் இது என்னடா, ஒரு முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். சரி டிப்ரெஷன் விடுங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டே 3 என்ன கைஸ், இன்றைக்கி நம்ம கேமிங் ஸ்கில் எங்கே போச்சுன்னு தெரில. அடி வாங்கிட்டே இருக்கோம். வாங்க வந்து டே 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக கேமை முடிக்கலாம், அடுத்த டே போகக்கூடாது. சரி இப்போ வாங்க யூஸ்ஃபுல் திங்ஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் நம்ம செக் பண்ணுமா என்ன? ஒன்றுமே இல்லை. என்னடா இப்படியே நின்றுட்டுருக்கான். டே ஏதாவது வேலையை பாடுறா. டேய் ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். இவன் எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கே தெரில. சும்மா எடுத்து இங்கே போட்டோம், யூஸ் ஆகும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து எதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டூர் எஸ்கேப்புக்கு எல்லாம் பண்ணியாச்சா? சரி வாங்க guys, நம்ம கீழே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவனே உடச்சிட்டான். இப்போ நம்ம வந்து மாஸ்டர் கீயே கிடச்சிச்சு கைஸ். செத்து வச்சிட்டா. டே என்னடா இது, என்ன கைஸ் இது? நானே வேணும்னு போய் அடி வாங்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம் கைஸ். சரி ஓகே, இப்போ டே 4 போயிடுச்சு. டே 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனே மாஸ்டர் கீழெலாம் கண்டுபிடிச்சு என்னடா அப்படியே நிற்கிறான். டேய் டேய் கன்று வச்சுருக்கானா? காமிக்கவே இல்லை கைஸ். அதான் பயன்ட்டேன், என்னடா அடி வாங்கிறதுக்கு நிற்கிறான்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம கன்று எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கா செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ராலெலாம் ஒன்றுமே வைக்க மாட்டானுங்க போல இருக்கே. சரி ஓகே, நமக்கு வந்து பேட்லாக்கி மட்டும் கிடச்சா போதும். அதுதான் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு டவுட்டு. ஸ்பைடருக்கு எடுத்துட்டான் பையன். இவன் தான் எடுத்தான். நான் எடுத்துட்டேன் அவன் கீழேருந்து. இப்போ நம்ம வந்து ஸ்பைடர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போயிடலாம். கன்ஃபார்மாக அந்த வாட்டர் மேனுக்குள்ளே தான் கைஸ் பேட்லாக்கி இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா கைஸ்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு நம்ம அந்த பேட்லாக்கி மட்டும் தேடணும். கண்டிப்பாக அந்த கீழே அந்த ஸ்பைடர் கிட்ட தான் இருக்கும். சரி ஓகே போகலாம். இன்னும் நம்ம லிஃப்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். லிஃப்ட்டில் தான் கன்ஃபார்மாக வாட்டர் மெலன் இருக்கும். அதோட கோடு வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2ன்னு சொன்னான். கன்ஃபார்மாக 2 தான். நானே பார்த்தேன் போயிட்டு. இது வேறு எங்கே இருக்குது தெரில கைஸ். அது வேறு அடிச்சிட்டா நம்ம வேறு டே 4ல் இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. டே வந்துட போகிற டேய், நல்ல வேலை இல்லை. சரி வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட்டுக்கு போயிடலாம். இது போகிற பாருங்கள். சரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட்டுக்கு போயிடலாம். லிஃப்ட்டு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பாடுபட்ட தெரியுமா கைஸ்? மேலே போயிடலாம். மேலே போடா டேய், மேலே போடா டேய். அதுதான் இப்போ நம்ம 2 போட்டு வாட்டர் மெலன் மட்டும் எடுத்துடலாம். வாட்டர் மெலன் மட்டும் இருக்கணும், இல்லைன்னா காண்டாயிரும். டேய் கீழே போ. இப்போ எது நம்ம நாள் தானே கைஸ். இப்போ நான் தேவையில்லாமல் அந்த பட்டன் அனுப்பிட்டேன். இப்போ திருப்பி கீழே போகுது லிஃப்ட்டு. என் ஃப்ரெண்டு வேறு செத்துட்டான். அவன் வேறு ஸ்பெக்டேட்டில் பார்த்துட்ருப்பான், கத்திகிட்ருக்கான். டேய் அவள்தான். இப்போ போயிட்டு நம்பர் 2 போடு வாட்டர் மெலனு. இதுக்கம்மா பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன செஞ்சேன்னா ரெக்கார்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் வந்து எங்கள் ஃப்ரெண்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவன் சேனலில் போட்டிருப்பான். அந்த ரெக்கார்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இதுதான். பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டுருக்கான் பாருங்கள். நான் வந்து செத்துட்டேன். நான் கரெக்டாக வந்து பேட்லாக்கி ஓப்பன் பண்ணிட்டு மாஸ்டருக்கு எடுத்து ஓப்பன் பண்ண போகும்போது கிராணி வந்து நடிச்சிச்சு கைஸ். ஸோ சேட். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம தோற்றுட்டோம். இவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். என்ன கைஸ் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இவன் வந்து ஒரு வேளை எஸ்கேப் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா அவன் வின் பண்ணிட்டான் கைஸ். இது வந்து அவன் சேனலில் போஸ்ட் பண்ணுவான். ஏன்னா மிஸ்டர் பீனிக்ஸ் வந்து வின் ஆகிட்டான் கைஸ். நம்ம வந்து தோற்றுட்டோம் இன்றைக்கி. சரி வந்து அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.